பிரச்சனையான வாழ்க்கையில இருந்து விலகி வந்துட்டா நாம நிம்மதியா இருப்போம்னா அதை செய்யறதுதான் சரியா இருக்கும். நானும் அதெல்லாம் யோசிச்சுதான் அக்கா கிட்ட அந்த முடிவை சொன்ன அண்ணி. ஆனாலும் எனக்கு என்னமோ ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணி. இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பும் மரியாதையும் தான் இருக்கணும். பொண்டாட்டிய விட்டுட்டு ஒருத்தன் இன்னொருத்திய தேடி போறானா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைய கண்டினியூ பண்றது நம்மள நாமளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. ரஞ்சிதா, நீ அக்காக்கு கரெக்டான அட்வைஸ் தான் பண்ணிருக்க. நீ சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. நீ ரிலாக்ஸா உட்காரு ஃபர்ஸ்ட். ரஞ்சிதா, என்ன அருண், எப்பயும் இல்லாம புதுசா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா அத்தை, இது ரஞ்சிதாவுக்காக நான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ மாப்ள, அப்படி என்ன பொண்டாட்டிக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்க? ரஞ்சிதா கன்சீவா இருக்கால, அதனால ஹெல்த்தியா சாப்பிடறதுக்கு ஃப்ரூட்ஸ், குழந்தைக்கு நட்ஸ், இது எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே. ரஞ்சிதா, இந்த எனர்ஜி ட்ரிங்க் எல்லாமே மார்னிங் ஈவினிங்னு 2 வேளையும் சாப்பிடணும், சரியா? அப்பதான் நீயும் பிறக்க போற குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்களா? டேய் மாப்ள, நீங்க இன்னும் போய் டாக்டரே பார்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இதெல்லாம் எப்படி வாங்கிட்டு வந்தா? இல்ல மாமா, ஏற்கனவே எனக்கு குழந்தை பிறந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. அப்புறம் ரஞ்சிதா, டாக்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, ஜிஎம் ஒரு கைனகாலஜிஸ்ட் சொன்னார்ல, அவர் ஃபாரின் போயிருக்காராம். அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒருத்தரை ரெஃபர் பண்ணிருக்காங்க. நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லு, நம்ம அப்ப போயிட்டு அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம். ரஞ்சிதா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுன்னு இவ அக்காக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அருண். அவங்க வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்படுறா. ரஞ்சிதா, கோமதி கிட்ட ஏன் அந்த மாதிரி சொன்ன? இது அவசரப்படுற விஷயமே கிடையாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கலாம்ல. இல்ல அருண், அக்கா வருத்தப்படுற மாதிரி நிறைய நடந்துருச்சு. அதனால நாம இன்னொரு நாள் இத பத்தி பேசிக்கலாமே, இப்ப வேண்டாமே. சரி, ஓகே. சரி ரஞ்சிதா, நீ இதெல்லாம் ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சணும், சரியா? அத்தை, ரஞ்சிதாவை கவனிச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். நான் பாத்துக்கிறேன் அருண், நீ கிளம்பு, கவலைப்படாத. சரி அத்தை, பாத்துக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க சார். என்னங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறீங்களா? சரி. ரஞ்சிதா, அருண் குழந்தைய பத்தி பேசும்போதெல்லாம் நீ எதுக்கு என்னைய பாக்குற? உன் பயத்துல நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. நான் என்ன பண்றது, என்னால இயல்பாவே இருக்க முடியல. கஷ்டம்தான் ரஞ்சிதா, புரியுது. ஆனா நாம சமாளிச்சுதான் ஆகணும். தப்பு நடந்துருச்சு, அதை எப்படி சரி பண்றதுன்னு நீ தான் யோசிக்கணும். அத நினைச்சு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. நாமளும் அதுக்கான முயற்சியை பண்ணிட்டு தானே இருக்கோம் அண்ணி. ஆனா எதுவுமே கரெக்டா அமையலையே. அமையும், காலம் வரப்ப எல்லாமே சரியா நடக்கும். அது வரைக்கும் நாம பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஆமா செல்வம், இல்ல இல்ல, இன்னைக்கு எனக்கு 2 மணிக்கு தான் ஷிஃப்ட். நான் இப்பவே கிளம்பி கடைக்கு போயிடுறேன். நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துரு, ஓகேவா? என்ன சுதா, கடையில இன்டீரியர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா அத்தை, கூடவே போய் நின்னாதான் கரெக்டா வேலை நடக்கும். சரி, நான் கிளம்புறேன். சுதா, ஒரு நிமிஷம். கடை ஓபன் பண்றத பத்தி அத்தை கிட்ட நீ சொல்லிட்டியா? இன்னும் இல்லப்பா. இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சும்மா சொன்னப்பவே அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இதுக்காகவே இப்படி அலையிறேன்னு தெரிஞ்சா நெகட்டிவா தான்ப்பா பேசுவாங்க. அதான் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். சுதா, அது தப்பாயிடும் சுதா. நீ புதுசா பிசினஸ்ல இறங்க போறேன்னா பெரியவங்க ஆசீர்வாதத்தோட தான் அதை செய்யணும். அதான் சரியா இருக்கும். கடைசி நேரத்துல போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்தேன்னு தப்பா கூட நினைப்பாங்க.
இதுக்கு மேலேயும் எதையும் தள்ளி போடாம இப்பவே நீ விஷயத்த சொல்லிட. அவங்களையே வந்து விளக்கேத்தி அவங்கள புதுசா ஆரம்பிச்சு வைக்க சொல்லு. ம் சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஆனா நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால அம்மாக்கு என் மேலேயும் கோவம் இருக்கும். அதனால நான் சொல்றத ஏத்துப்பாங்களோன்னு சந்தேகம்தான். சுதா, அத அவங்க முடிவு பண்ணிக்கட்டும். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சொல்லலனா நாம தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். ஆமா சுதா, இவங்க சொல்றதான் சரின்னு எனக்கும் தோணுது. நீ சொல்லாம இருக்கிறதுக்கு நியாயமான காரணம் கூட இருக்கலாம். ஆனா இப்ப வீடு இருக்கிற நிலைமையில அம்மா அதை கண்டிப்பா வேற மாதிரி தான் புரிஞ்சுப்பாங்க. நீ இந்த விஷயத்தை உடனே ஓபன் பண்றதா நல்லது. ம் சரிண்ணா, நான் இப்பவே சொல்லிடுறேன். ம். நான் பேசிட்டு வந்துடுறேன். ம். சித்ரா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. இந்தாங்கம்மா. அம்மா, ம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? நானும் செல்வமும் சேர்ந்து சின்னதா ஒரு பர்கர் ஷாப் ஓபன் பண்ணலான்னு இருக்கோமா. ஏன் இப்ப செய்யற வேலை நல்லா தானே இருக்கு, சம்பளமும் கரெக்டா கொடுக்கறாங்க. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்லம்மா. எவ்வளோ நாள் தான் இன்னொரு முதலாளிக்காக உழைக்கிறது? நமக்கும் நிறைய தேவை இருக்கு. ஃபினான்ஷியலா நாமளும் அடுத்த லெவலுக்கு போகணும். அதெல்லாம் சரிதாம்மா. வெறுங்கைய வச்சுட்டு முழம் போட முடியாதுல்ல. சின்னதா தொழில் ஆரம்பிச்சாலும் அதுக்கு நமக்கு பணம் வேணும் இல்லம்மா. ஊரை சுத்தி கடனை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் எதுக்குமா இந்த பகல் கனவெல்லாம்? ம். இந்த யோசனை எல்லாம் வேண்டான்னு நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. இல்லம்மா, பேங்க்ல பணத்துக்காக லோன் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீ வாங்குற சம்பளத்துக்கு எப்படி பேங்க்ல லோன் கொடுத்தாங்க? ரஞ்சிதா தான் கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்து லோன் வாங்கி கொடுத்தாமா. ஓ, அதனாலதான் அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றியா? அதுக்கு முன்னால இருந்தே அவ எனக்கு ஃப்ரெண்டு. அப்பத்துல இருந்து அவளுக்கு நான் சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ லோன் வாங்கி கொடுத்துட்டால, நான் உன் அடிமைன்னு எழுதி கொடுத்துருப்பியே. ஏய் சித்ரா, நீ சும்மா இரு. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? கடையோட திறப்பு விழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோமா. நீங்க தான் குத்து விளக்கு ஏத்தி ஆரம்பிச்சு வைக்கணும். தொழில்ல நாங்க முன்னேறணும்னு ஆசீர்வாதமும் பண்ணணும். சுதா, என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. என் பொண்ணு நல்லா இருந்தா அதான் எனக்கு சந்தோஷமே. ஆனா திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் வரலம்மா. உனக்கு பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தால, அவளை வச்சு திறப்பு விழாவை ஜாம் ஜாம்னு நடத்திக்கோ என்ன? அம்மா 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 அம்மா, ஒரு நிமிஷம். வயசுல பெரியவங்க நீங்க தான். அவங்கள வச்ச தொழில ஆரம்பிச்சா நல்லதுன்னு எனக்கு யோசனை சொன்னதே ரஞ்சிதா தாம்மா. இப்பயாச்சும் நீங்க ரஞ்சிதாவை பத்தி புரிஞ்சுக்கோங்க. அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தாம்மா சொல்றேன். அவ ஏன் அப்படி சொன்னான்னு நான் சொல்லட்டுமா? உன் பொண்ணுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க உனக்கு துப்பு இல்ல. உனக்கு பதிலாதான் அந்த வேலையை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லாம சொல்லி காட்டுறாமா. நான் கூனி குறுகி நிக்கிறத அவ கண்குளிர பாக்கணும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ உங்ககிட்ட நல்லவ மாதிரி பேசிருக்கா. அம்மா, நீங்க ரஞ்சிதாவை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தாங்கம்மா அவ நினைச்சிட்டு இருக்கா. அந்த அக்கறையில தான் எனக்கும் பணம் ஏற்பாடு செஞ்சு தந்தா. நீ அவ மூலமா லோன் வாங்கினதே தப்பு. நான் தான் அவ உறவே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டேனே. அவ உதவியால கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நீ தொழில ஆரம்பிக்கிறது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி. ஐயோ அம்மா, ஆனா நான் இத சொல்லி உன்னை தடுக்கல. இத பாருமா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா என்ன இதுல இழுக்காத. நான் எங்கேயும் வரமாட்டேன். அம்மா, நீங்க பேசுறது தப்புமா.
யார் மேலயும் இருக்க கோவத்துக்காக நீங்க ஏமா சுதாவை நோகடிக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் தானே இவ துணிஞ்சு இதுல இறங்கிருக்கா. நம்ம வீட்டு பொண்ணு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தானேமா. ஆனா அம்மா, நம்ம வீட்டு பொண்ணு புதுசா ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க போறா. நம்ம தானமா அவளை என்கரேஜ் பண்ணணும், நல்லா வரணும்னு வாழ்த்து சொல்லணுமா. பணம் எப்படி வந்துச்சு, யார் உதவி செஞ்சாங்கன்னு வேற எதையுமே யோசிக்க கூடாது. என்னக்கா திடீர்னு கட்சி மாறி பேசுற? கட்சியெல்லாம் மாறல, பிராக்டிக்கலா நான் பேசுறேன். நமக்கும் ரஞ்சிதாவுக்கும் பிரச்சனை, அதுக்காக சுதாவையே நம்ம தண்டிக்கணும். இவ சம்பாரிச்சு அவளுக்கா கொடுக்க போறா? நம்ம குடும்பத்துக்கு தானமா கொடுக்க போறா. இவளுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ட கொடுக்கறது நம்மளோட கடமைமா. சுதா, நீ அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு, அத கொடு போ. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லாருமா, நல்லாரு. இங்க பாரு, இதே மாதிரி அம்மா கடை திறப்பு விழாக்கு வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அம்மாவை கூட்டிட்டு வர்றது என் பொறுப்பு. வித்யா, நான் அம்மா, நெகட்டிவா ஏதோ சொல்ல வேணாம்மா. இவளே முட்டி மோதி ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறா. நம்மளால உதவி பண்ண முடியலனாலும் வாழ்த்து சொல்றதுல என்ன குறைஞ்சிட போறோம்? என்னமோ பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏய், நான் அக்காடி, எனக்கு உன் மேல அக்கறை இருக்காதா? கைய கொடு. ஆல் தி பெஸ்ட். செல்வமும் நீயும் கலக்குங்க. தேங்க்ஸ்க்கா. நான் அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா, நானும் செல்வமும் சேர்ந்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அக்கா என்னக்கா இதெல்லாம்? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஏய், புரியுற வயசு வரும்போது உனக்கு புரியும். இப்ப போ. அண்ணி, நீங்க ஏன் தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? என்கிட்ட கொடுங்க. ரஞ்சிதா, நான் பாத்துக்கிறேன், விடு. அட ஏய், பரவாயில்ல, கொடுங்க வேண்டாம். அண்ணி. உன் துணி ஈரமாயிடும், போய் உட்காரு போ. என்ன சுதா, வீட்ல விஷயத்த சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் அத்தை. என்னம்மா முகலாம் ரொம்ப பூரிப்பா இருக்கு? அக்கா ஆசீர்வாதம் தள்ளி தெளிச்சிட்டாங்களா? அதோட நிறுத்தல மாமா, திறப்பு விழாக்கு அம்மாவே வர ஒத்துக்கிட்டாங்க. நிஜமாவா சொல்ற சுதா? என்னால நம்பவே முடியலப்பா. அத்தை எப்படி உடனே சம்மதிச்சாங்க? உடனே சம்மதிச்சாங்கன்னு யார் சொன்னா? நீ தான் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தன்னு தெரிஞ்சதும் அம்மாக்கு கோவம் வந்துடுச்சு. அவளை வச்சே திறப்பு விழா நடத்திக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆதரவா பேசி அம்மாவை சமாதானம் செஞ்சது யார் தெரியுமா? வித்யா அக்கா தான். நம்ம வீட்டு பொண்ணு நாம தான் என்கரேஜ் பண்ணணும்னு அக்கா தான் எனக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாங்க. சுதா, அண்ணி சம்மதிச்சதை விட இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ரஞ்சிதாக்கு நீ ஆதரவா இருக்கிறதுனால நீ என்ன சொன்னாலும் வித்யா உனக்கு எதிராதான் இருப்பா. ஆனா இப்ப எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா? அதான் எனக்குமே புரியல அத்தை. அக்கா இப்படி பேசுவாங்கன்னு அம்மா கூட எதிர்பார்க்கல. நீயும் உங்க பக்கம் சேர்ந்துட்டியான்னு அம்மா அக்கா மேலயும் கோவப்பட்டாங்க. அப்பவும் அக்கா என்ன விட்டு கொடுக்கவே இல்லையே. கடையோட திறப்பு விழாக்கு அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன்னு எனக்கு வாக்கு வேற கொடுத்திருக்கா. அம்மா என்ன சொல்ல போறாங்களோன்னு பயந்துட்டே தான் போனேன். ஆனா எல்லாம் பாசிட்டிவா முடிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அத்தை. உன் விஷயத்திலேயாவது அண்ணியும் வித்யாவும் நியாயமா நடந்துக்கிறாங்களே, அதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் சுதா. ரஞ்சிதா, ஒரு நம்ப முடியாத அதிசயம் நடந்திருக்கு. அத பத்தி நீ ஒண்ணுமே சொல்லாம என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? வித்யா அண்ணி சுதாவுக்கு ஆதரவா பேசினத என்னால நார்மலாவே எடுத்துக்க முடியல. நான் அவங்களோட பழகுன வரைக்கும் சொல்றேன். தான் வாழ்க்கை தான் சந்தோஷம்னு அவங்களால அவங்கள பத்தி மட்டும்தான் எப்பவும் யோசிக்க முடியும்.
அத்தை சித்ரா கல்பனாலாம் அவங்க கூட இருக்கிறதால ஓரளவுக்கு அவங்களுக்காக இறங்கி வருவாங்க. ஆனா சுதா விஷயத்துல அதுக்கு வாய்ப்பே இல்ல அண்ணி. எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால சுதாவையும் அவங்க எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க. சித்ரா பிரச்சனையில கூட அவ நல்லதுக்காக தானே சுதா அவளை கண்டிச்சா. ஆனா அத கூட அவங்க புரிஞ்சுக்காம சித்ராக்கு தானே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இவ என்ன சொன்னாலும் தப்புன்னு நினைக்கிறவங்க இப்போ இவளுக்காக பேசிருக்காங்கன்னா ஏதோ உள்நோக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். ரஞ்சிதா, எனக்காக அக்கா பேசுறாங்கிற ஃபீலிங்ல இருந்ததுனால அப்ப எனக்கு எதுவுமே தோணலப்பா. இப்ப நீ சொல்றத கேக்குறப்பதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. உன் மூலமா லோன் வாங்கி நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா அக்காக்கு அது சுத்தமா பிடிக்காதுதான். அப்புறம் எப்படி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க எல்லாரும் ஏன் இதை நெகட்டிவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சுதா, என்ன இருந்தாலும் வித்யா உன் கூட பிறந்தவ தானே. அந்த அன்பு அக்கறை எப்படி இல்லாம போகும்? இங்க பார், ரஞ்சிதா விஷயத்துல மட்டும்தான் உனக்கும் அவளுக்கும் ஒத்து வரல. அந்த ஒரு பிரச்சனைக்காக எல்லா விஷயத்திலயும் அவன் உன் கூட சண்டைக்கு நிக்கணும்னு அவசியம் கிடையாது. தங்கச்சி புதுசா ஒரு முயற்சி பண்றா, ஒரு அக்காவா நம்ம அதுக்கு ஆதரவா இருக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அண்ணா, நிஜமாவே அவங்க அப்படி நினைச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தானா. ஆனா வித்யா அண்ணியோட கேரக்டர் அது இல்ல. சுதா மேல அவங்களுக்கு பாசம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல வரல. ஆனா அதையும் தாண்டி எப்பவுமே அவங்களோட சுயநலம் மட்டும்தான் அவங்களுக்கு பெருசா தெரியும். வீட்ல நடக்கிற பிரச்சனையும் சுதா ஆரம்பிக்க போற பிசினஸும் வேற வேறன்னு புரிஞ்சுக்கிற தன்மை கூட அவங்களுக்கு கிடையாது அண்ணி. அப்படி இருக்கிறவங்க திடீர்னு சுதாக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா ஏதோ தப்பா இருக்கு அண்ணி. சுதா, சாரிப்பா, நான் உன்னை குழப்பறதுக்காகலாம் இப்படி சொல்லல. அவங்க என்ன சொன்னாலும் நீ கொஞ்சம் கவனமா இரு. அப்படியே எல்லாத்தையும் நம்பிராத. நீ ஏமாந்துட கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ தூரம் பேசுறேன். சரிப்பா. அருண், கொடுங்க, நான் அயன் பண்ணி இல்ல தரேன். வேணாம் ரஞ்சிதா, நானே பாத்துக்கிறேன். சரி, நீ ஆபீஸ் கிளம்பல? ஆ, எனக்கு இன்னைக்கு ஆன்லைன் மீட்டிங் இருக்கு அருண். நான் வீட்ல இருந்தே பாத்துக்கிறேன். சரி. ரஞ்சிதா, ஒரே நிமிஷம் இரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கைனகாலஜிஸ்ட ரெஃபர் பண்றான்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க இன்னைக்கு 2 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் லஞ்ச் ஹவர்ல பெர்மிஷன் போட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், சரியா? அருண், என்ன இது? டாக்டர் கிட்ட எப்ப போலான்னு நீ ரஞ்சிதாவை கேட்டுதானே முடிவு பண்ணிருக்கணும். இப்ப திடீர்னு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கன்னு சொன்னா எப்படி அருண்? அத்தை, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது நான் இல்ல, என் ஃப்ரெண்டு தான். அவன் ஒய்ஃபுக்காக டாக்டர் கிட்ட பேசியிருப்பான் போல. அப்படியே அவன் ரஞ்சிதா பத்தியும் சொல்லியிருக்கான். 2 மணிக்கு வந்துட்டா ஃபர்ஸ்ட் பேஷண்டா பாத்துடலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். அவனும் எனக்கு ஹெல்ப் பண்றன்ற ஆர்வத்துல அவனும் சரின்னு சொல்லியிருக்கானா. அருண், அதை நீங்க கேன்சல் பண்ண முடியாதா? இல்ல ரஞ்சிதா, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஈஸியா கேன்சல் பண்ணுன்னு சொல்லிடலாம். ஆனா டாக்டர் கிட்ட நம்ம வரலன்னு சொல்றது அவனுக்கு சங்கடம் தானே. அது மட்டும் இல்லாம நீங்க வந்ததுல இருந்து நம்ம டாக்டர் கிட்ட போகவே இல்லை. இப்போ தானா ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, நம்ம எதுக்கு இதை மிஸ் பண்ணோம்? எப்படியா இருந்தாலும் நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணி தானே ஆகணும். அதை இன்னைக்கே பண்ணிட்டா என்ன? அதுக்கு இல்ல அருண், ஃபர்ஸ்ட் செக்அப் போறோம்னா நல்ல நாள் கிழமையெல்லாம் பார்க்கணும்ல. அத்தை, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கான். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை பார்த்து சொல்லிட்டாங்க. சரி அருண், போயிட்டு வந்துடலாம். ரஞ்சிதா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அது அருண், கர்ப்பமா இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் டென்ஷனா தான் இருப்பாங்க. அத நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. இங்க பாரு ரஞ்சிதா,
உனக்கு துணையா நானு, அத்தை, மாமா, சுதான்னு இத்தனை பேர் இருக்கோம். நீ எதுக்குமே பயப்படாம ரிலாக்ஸா இரு. ஆ? என்ன அண்ணி இதெல்லாம்? அவர்தான் உண்மை தெரியாம பேசுறாருன்னா நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு தலையாடுறீங்க. வேற என்ன பண்ண சொல்ற ரஞ்சிதா? வேணான்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த காரணமும் இல்லையே. இப்படி மறுத்துக்கிட்டே இருந்தா தேவையில்லாத சந்தேகம் தான் வரும். ஐயோ அண்ணி, இப்போ டாக்டர் கிட்ட போனா எல்லாரோட சந்தேகமும் உண்மை ஆயிடுமே. அதுவும் எனக்கு புரியுது ரஞ்சிதா. மதியம் வரைக்கும் டைம் இருக்குல்ல, என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நீ கவலைப்படாம இரு.